காலேஜுக்கு ஆரம்பிக்கும் போது பசங்களுக்கு முடிச்ச உடனே வேலை கிடைக்குமான்னு அப்பா அம்மாலாம் எதிர்பார்த்துருக்காங்க. நம்மளும் அதுக்கு தான் எல்லாரையும் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொரு சைடு நியூ ஏஜ் இஸ் கம்பல்லிங் நியூ அரேஞ்ச்மெண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கம்மிங் அப். ஏன்னா ஒரு த்ரெட் வரும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ இந்தியா இஸ் நவ் ஃபேசிங் a huge threat of highly educated youth crowd who cannot be engaged or who cannot be given an opportunity for anything productive. So அந்த ஹியூஜ் மாஸை எப்படி வந்து சேனலைஸ் பண்ணலாம், அதுக்கான ட்ரைவ் எப்படி பண்ணலான்னு சொல்லும் போது இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்துருச்சுனாக்கா டெஃபினட்டாக இப்போ இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்குது. பட் அந்த பாலை ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது நார்த் இந்தியாவில் எல்லாருமே அதை டெஃபினட்டாக பெனிஃபிட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நார்த் இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே இருக்க ஒரே ஒரு என்னன்னாக்கா நான் சொந்தமாக ஆரம்பிக்கணும். அவன் சொந்தமாக ஆரம்பிச்சு பெரிய பெரிய கம்பெனி உருவாக்குனாலும் அவங்க வேலை செஞ்சது எல்லாமே சவுத் இந்தியா கம்பெனி. இங்கே டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன ஆர்கனைசேஷன் எம்என்சி கம்பெனி எல்லாம் இந்தியாவில் வேற ஒன்றா இருக்கலாம். எங்கள் ஒன்றா போய் பாருங்க, அங்கே வந்து டாப் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு தமிழனோ ஒரு ஆந்திராக்காரோ இல்லை கேரளாக்காரோ உட்காந்துருப்பாரு. சவுத் இந்தியாக்காரோ மேலே உட்காந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. டெஃபினட்டாக அந்த நார்த் இந்தியாவில் இருக்க எல்லா ஆர்கனைசேஷனையும் நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலாம்னா யார்கிட்ட கொடுப்போனா சவுத் இந்தியாக்காரர் தான் கொடுப்பான். ஏன் சவுத் இந்தியாக்காரன் 20 வருஷத்துக்கு பிறகு அந்த தொழிலே இருப்பான். தொழிலை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் அந்த தொழில் அவன் போய் மறுபடியும் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டான். நன்றி விசுவாசமாக இருந்து உழைச்சி முதலாளி தந்துடுவாங்க. பட் அவங்களே எனக்கு எல்லாமே தெரியுமே நானே ஒரு இதே வந்து ரிப்பீட் அடிக்கலாம்னா அதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா இதே தான் வெளிநாட்டுக்கு போனாலும் இப்போ இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டில் இருக்க எல்லா இந்தியன்ஸும் ஸ்கேன் பண்ணி 2 கேரக்டரை பிரிச்சிடலாம். ஒன்று எம்ப்ளாய்டு இந்தியன்ஸ், ஒன்று என்டர்பிரைசிங் இந்தியன்ஸ். இந்த எம்ப்ளாய்டு இந்தியன்ஸ் என்டர்பிரைசிங் இந்தியன்ஸில் பிரிக்கும் போது இந்த சவுத் இந்தியாவில் நல்லா படிச்சுட்டு அழகாக படிச்சுட்டு அங்கே போயிட்டு ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டில் இருப்பாங்க. நார்த் இந்தியாவில் ஒன்றுமே இல்லாமல் போவான். அப்படியே படிக்கிற மாதிரி விசால எடுத்து போவான். அங்கே போயிட்டு டாக்ஸி ஓட்ட ஆரம்பிப்பான், ட்ரக் ஓட்ட ஆரம்பிப்பான், திடீர்னு ஒரு 10 தாபா பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட ஒரு 200 பேர் 300 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஊரே கூட்டு போயிடுவான். சொந்தக்காரன் மட்டும் கூட்டு போக மாட்டான், அந்த ஊர் கிராமமே இந்த கூட்டு போயிடுவான். பஞ்சாப்லாம் போய் பார்த்தீங்கன்னா கனடாவில் ஃபுல்லாக அங்கே இருக்காங்க, ஊர் ஃபுல்லாக இருக்கிறாங்க. என்னன்னாக்கா இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட்ல அவங்க ஆண்டு உட்காந்துருக்காங்க, எம்பி உட்காந்துருக்காங்க. நான் உட்காந்துருக்காங்க, எம்பி உட்காந்துருக்காங்க, மினிஸ்டர் ஆகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. எதனால பண்ணுறாங்கனாக்கா என்டர்பிரைசிங் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஆள் வேலைக்கு போனாக்கா அவன் மட்டும் தான் வேலைக்கு போக முடியும். ஆனால் ஒரு ஆள் என்டர்பிரைஸாக போக ஆரம்பிச்சாங்கன்னா அவனுக்கு கீழே ஒரு பட்டாளமே வேலை கிடைக்கும். ஸோ சவுத் இந்தியன்ஸ் வந்து அந்த மைண்ட் செட்டில் வந்து என்டர்பிரைஸ் அப்படி ஆகணுன்றதுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ஆனால் அது இப்போ இருக்க காலகட்டம் தான். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் என்டர்பிரைஸிங்காக இருந்தது யாருன்னு பார்த்தாக்கா சவுத் இந்தியன்ஸ் தான். அது ஹையஸ்ட் என்டர்பிரைஸ் பிளட்லேயே இந்த போன்லேயே பிரெயின் எல்லாத்தையும் ஊர்னது யாருக்குன்னா இந்த தமிழனுக்கு தான். அவங்க தான் என்டர்பிரைஸ் கல்ச்சர் வந்து அப்படியே இங்கேருந்து உலகம் ஃபுல்லாக வியாபாரம் பண்ணிக்கிறாங்க, வர்த்தகம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த என்டர்பிரைஸ் பிளட்லேருந்து வந்த நமக்கு டெஃபரெண்டாக நம்ம தாத்தா பாட்டிங்கன்னா கொஞ்சம் விட்டு வச்சுருப்பாங்க. அது லைட்டாக தட்டினீங்கன்னாக்கா நீங்களும் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். நான் காலேஜ் படிக்கும்போது சரி, ஸ்கூல் படிக்கும்போது சரி, நான் வேலைக்கு போன்ற எண்ணமே எனக்கு வரணும் இல்லை. ஏன்னா நான் ஒரு பெரிய சோம்பேறி. பேசிக்காக நான் சோம்பேறின்றதுனால எனக்கு வந்து வேலை செய்ய பிடிக்காது. இப்போ வேலை செய்ய பிடிக்கல என்ன பண்ண முடியும்? வேலை தான் வாங்க முடியும். இப்போ வேலை வாங்குறதுக்கு நான் வந்து கல்விப்படுத்தணும், அதை தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நான் புஷ் பண்ணிட்டு போகும்போது நான் காலேஜ் படிக்கும்போது நான் என்டர்பிரைஸ் ஆகும் என்ன பண்ண முடியுமோ பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். காலேஜ் முடிச்சுட்டு வந்து சின்ன பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நான் நிறைய கம்பெனி உருவாகியிருக்கேன், மூடியிருக்கேன், சக்ஸஸ் ஆகிருக்கேன், ஃபெயிலியர் ஆகிருக்கேன். 0 to 0 நிறைய பிஸ்னஸ் டர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நம்ம பசங்கிட்ட போயிட்டு இருந்தால் ஒரு பிஸ்னஸ் பண்ணப்பா அப்படின்னு சொன்னாங்கக்கா அதுக்கு எனக்கு முதலீடு வேணுமே, அப்பா அம்மா பிஸ்னஸில் இருக்கணுமே அப்படின்னு நிறைய பேசுவாங்க. பட் இதெல்லாம் இப்போதைக்கு ரூல்ட் அவுட். அதான் 20th century காலகட்டம். 21st century பிஸ்னஸ்னாலே ஐடியா தான். பிஸ்னஸ்னாலே
ஐடியா தான். மட்டும் ஒரு நல்ல ஐடியா இருக்குனாக்கா அந்த ஐடியா மேலே பெட்டு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கும்பலே காத்துட்டு இருக்கு. அதுக்கு உனக்கு டீமை போட்டு ஒன்று ரெடி பண்ணி ஒன்று தயார் பண்ணி உன் ஐடியாவை சக்ஸஸ் பண்ணால் அந்த ஐடியாவை வச்சுட்டு எவ்வளோ மேலே இதுக்கான்றதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துட்டு இருக்கு. அந்த ஐடியாவை நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணணும், இக்னைட் பண்ணணும். அந்த ட்ரிகர் பண்ணுற அந்த மேட்டர் தான் மேஜிக் மேட்டர். ஸோ எல்லாமே இன்னைக்கு வந்து அந்த ஒரு சிங்கிள் தாட், சிங்கிள் ஐடியாவில் தான் வருது. ஸோ அந்த ஐடியாவோட பெனிஃபிட் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஓவர் நைட் வந்து 1000 crores மேலே தாண்டிடுறாங்க. இப்போ இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர் மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்த .com கம்பெனி ஒரு காலத்தில் வந்த மாதிரி நிறைய ஆப் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு அந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியிலே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வரணும். ஏன்னா இன்னைக்கு தொழில் பண்ணுறவங்க அவங்க அப்பா அம்மாவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என் பையன் தொழிலுக்கு வரவேணாம் சார், கஷ்டப்பட வேண்டாம், அவன் என்ன நிம்மதியாக எம்என்சி கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு எத்தனையோ அப்பா அம்மாக்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட ஒரு 50 பேர் 20 பேர் சம்பளம் வாங்குறாங்க, 100 பேர் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளை என்ன மாதிரி கஷ்டப்பட வேணாம் சார், நிம்மதியாக வேலைக்கு போட்டோம், ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த கல்ச்சர்லாம் வந்து ஏன் வருதுனாக்கா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் செக்மெண்ட்டில் போனால் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும். டெஃபினட்டாக கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் செக்மெண்ட்டில் லைஃப் நல்லா இருக்கும், ஆனால் தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் உங்களோட ஃபினிஷிங் பாயிண்ட் எங்கே இருக்குனாக்கா நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இருக்கணும், ஒரு என்டர்பிரைஸாக இருக்கணும். உங்கள் கையால் நீங்கள் ஒரு 50 பேருக்கும் 500 பேருக்கும் 5000 பேருக்கும் சம்பளம் போடணும். எனக்கு ஒன்று நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு பர்டிகுலர் பர்சன் சொன்ன டைமென்ஷன், மாப்பிள்ளை என்னப்பா பண்ணுறாருன்னு கேட்டாங்க. மாப்பிள்ளை வந்து சில பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பொண்ணு வேணாம், பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் இன்னும் எதிர்பார்க்கல, மாப்பிள்ளை ஒரு 20,000 25,000 வரைக்கும் சம்பளம் வாங்குற மாதிரி சொல்லுங்கம்மா, பொண்ணு கொடுத்துடலாம். இல்லைப்பா மாப்பிள்ளை ஒரு 25 லட்சம் வரைக்கும் மாதத்துக்கு சம்பளம் அவரு போட்டுன்னு இருக்காரு, அப்போ அவருக்கு பொண்ணு கொடுக்கலாம்ல, ஜாதகம் போட்டுக்கிறது. இல்லை இல்லை எனக்கு வந்து அந்த மாப்பிள்ளை கம்பெனியில் யாரும் 20,000 25,000 சம்பளம் வாங்குவாங்கல்ல, அவனுக்கு நான் பொண்ணை கொடுக்குறேன்னாங்க. அந்த மாப்பிள்ளை நான் தான், எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் நான் சொல்லுவேன். அது அந்த கேரக்டர் என்ன சொல்றதுன்னு தெரியல. என் கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, 20,000 ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. எனக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இருக்காது, நிரந்தரமான ஒரு சம்பாத்தியம் இருக்காது. ஆனால் இப்போ அந்த கதை மாறி போயிடுச்சு. இன்னைக்கு என்டர்பிரனர்ஸ், சிஇஓஸ். ஒரு காலத்தில் வந்து இந்த நாட்டோட தளபதி யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்க ஐஎஸ் அஃபிஷியல், நேவல் சீஃப் பேர் சொல்லுங்க பார்ப்போம், ஆர்மி சீஃப் பேர் சொல்லுங்க பார்ப்போம், ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பேர் சொல்லுங்க பார்ப்போம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட பேர் எதாவது சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கும் தெரியாது. ஆனா சில கம்பெனியோட சிஇஓ பேர் கேட்டா உங்களுக்கு தெரியும். ஃபேஸ்புக் சீஃப் யாரு? கூகுள், வாட்ஸ்அப், வித்துட்டாங்க, அவர் அது மாற்ற போயிடுச்சு. சரி, இந்த சிஇஓ பேர்லாம் தெரியுதுல்ல. புரியுது என்ன சொன்னேன்? இன்னைக்கு காலகட்டத்தில் சொசைட்டி ரூல் பண்றது, ஆட்டி வைக்கிறது எல்லாமே, இந்த எக்கானமி ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் மற்றும் எல்லாத்தையுமே தாக்கம் பண்ணுறது எல்லாமே யாருனாக்கா த எமர்ஜிங் சிஇஓஸ். ஸோ அந்த ஓல்டு மணின்னு சொல்லுவாங்க. பாரம்பரியமாக 100 வருஷமாக கம்பெனி எடுத்திருப்பாங்க, ஒரு ஜெனரேஷன்ஸில் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ் 20 வயசுல ஆரம்பிக்கிறாங்க, 15 வயசுல ஆரம்பிக்கிறாங்க, 30 வயசுக்குள்ளேயே அவங்க வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க, கோடி கோடியாக அவங்க லாபம் பார்க்குறாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், மச்சான் உன் கோல் என்னடான்னு கேட்டேன். நான் காலேஜ் படிக்கும்போது அவன் சொன்னேன், நான் இங்கிருந்து முடிக்கணும், எம்எஸ் படிக்கணும், நான் வந்து அமெரிக்கா போகணும், அமெரிக்கா போய் எம்எஸ் முடிச்சுட்டு நான் என்னங்க வேலைக்கு ஜாயின் பண்ணி செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், கடைசியாக அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிடும், க்ரீன் கார்டு வாங்கிக்கணும்னா.
ஓகே ஓகே எல்லாம் ரைட்டு ஓகே. பட் எனக்கு ஒரு இது இருக்குது, நீ அமெரிக்காவில் எவ்வளோ சம்பாதிச்சு திருப்பி வந்து இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணணும், இந்தியாவில் வந்து நான் தொழில் பண்ணணும் அப்படின்னு. இப்படியா சொல்கிறேன், வேலை பண்ணாமல் தொழிலாம் பண்ண சும்மா பண்ணி பாரு அப்படின்னு. இன்னைக்கு அவன் அமெரிக்காவில் தான் இருக்கான், கிரீன் கார்டு வாங்கிட்டான், எல்லாமே பண்ணிட்டான். அன்றைக்கி நான் சொன்ன அந்த தாட்டில் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒரு சொந்தமாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சொந்தமாக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, சொந்தமாக ரெண்டு பிஸ்னஸ் இருக்குது. ஒரு சின்னதாக அவன் சம்பாதித்த காசு பில் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து சொல்கிறேன், நான் அமெரிக்கா விட்டு இந்தியாவுக்கு வந்துதான் நினைக்கிறேன், எனக்கு எல்லாமே இங்கே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சு, இங்கே இத்தனை பேருக்கு நான் சம்பளம் போடுறேன், இத்தனை பேருக்கு நான் எல்லாம் பண்ணி தரேன், ஐ எம் ஸ்டில் ஹேவிங் ஏ கான்ஃபிடன்ட். ஆனால் அந்த தாட்டை நான் சொல்லும் போது அவன் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டான். பட் அவன் கூடவே இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு நான் சொல்கிற பேசி கேட்கல. அவர் இன்னைக்கு வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பேங்க் பேலன்ஸ் வந்து பெருசாக வச்சு இல்லை, வாங்குற சம்பளத்தை நல்லா செலவு பண்ணி லைஃப் ஸ்டைல் நல்லா வச்சுருக்கிறாரு. ஆனால் அவரால் அவங்க கம்பெனி தான் லாபமாக தவிர, ஆனால் இவர் ஒரு ஸ்தாபனமாக எதுவுமே உருவாக்குனது. இவர் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அதனால அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த யங் ஏஜில் நம்ம எடுக்கிற டெசிஷன் ரொம்ப முக்கியமான டெசிஷன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் உங்களோட சொந்த விசிட்டிங் கார்டை நீங்கள் ஒரு ஓனராக, நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கிற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். முடிஞ்சு அதை இன்னைக்கே பிரிண்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். Acharya World Class Education.